பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்ம தரிசன ஜெபைக்கியத்தின் சார்பிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 2026 ஆண்டில் ஆண்டவர் 7 மாதமும் நம்மை ஆண்டவர் கண்மணி போல கருத்தாக நம்மை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். இந்த 8வது மாதத்திலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர். அவர் வாக்கு மாறாத தேவன். ஆண்டவர் சொன்னபடி அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி தேவன் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். அங்கு சொல்லப்பட்டு வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. வாஞ்சை நிறைவேறணும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வாஞ்சை நிறைவேறும், உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறும், உங்கள் எதிர்பார்ப்புகள் கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய நிலைமை அறிந்து நமக்கு பேசுகிற ஆண்டவர். ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தையானது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில எத்தனையோ காலமா நான் காத்திருக்கிறேன். இந்த என்னுடைய தேவைகள், என் குடும்பத்தில் இன்னாருடைய மனம் திரும்புதல், இன்னாருடைய ரட்சிப்பு, அல்லது என் குடும்பத்தில் இருக்கிற இந்த கஷ்டம், இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லை, எத்தனையோ ஊழியத்தின் பாதையிலே தேவைகள் சந்திக்கப்படவில்லை, இப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய மனத்தாங்கல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தை சொல்றாரு, உன் வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்றி உன் ஆத்துமாவில் ஒரு இனிப்பான செய்தியாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். பிரியமான சகோதர சகோதரி, பயப்படாதீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையை பார்த்தா, நீங்க சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என்ன அருமையான ஆண்டவர். வாஞ்சையா இருக்கிறபடியால், வாஞ்சையா இருந்தபடியால். ஒரு காலத்துல நான் வாஞ்சையா இருந்தேன், ஒரு காலத்துல ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டிருந்தேன், ஒரு காலத்துல ஆண்டவருக்காக கொடுத்த, ஒரு காலத்துல ஆண்டவருக்காக ஓடுனேன், ஒரு காலத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், இப்படியெல்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்ப நிலைமை பார்த்தா எல்லாம் போச்சுங்க. இப்ப ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஆலயத்துக்கு போகிறது கிடையாது, சாட்சியின் வாழ்க்கை கிடையாது, கனியுள்ள வாழ்க்கை கிடையாது. அது எல்லாம் இழந்து போன சூழ்நிலை. அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா வாஞ்சை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். அப்ப இந்த வாஞ்சை நம்ம வாழ்க்கையில குறைஞ்சிடக்கூடாது. வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை தினம் சொல்லணும். கர்த்தாவே இப்படி சொல்லியிருக்கிறீங்க, என்கிட்ட இப்படி பேசியிருக்கிறீங்க, இப்படி எனக்கு சொப்பனம் தந்திருக்கிறீங்க, இப்படி எனக்கு ஒரு வெளிப்பாடு தந்திருக்கிறீங்க, ஆண்டவரே நீர் என்னை இப்படி அழைத்திருக்கிறீங்க, இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு உம்மாலே முடியும், உம்மாலே கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம செயல்படணும். இந்த மாதத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதனால உங்க வாஞ்சைகளை நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்க தாகம், உங்க தரிசனம் அது குறைஞ்சு போகாம பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வேதத்தை ஒழுங்கா வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்திலே உபவாசத்தோடு காத்திருந்து, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிற ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய வாஞ்சைகளை குறைஞ்சு போகாம நீங்க காத்துக்கொண்டால், அங்க சொல்லப்பட்டிருக்க அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்னு சொல்லிட்டு, அதே ஆண்டவர் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ நம்ம அறிய வேண்டியது கர்த்தருடைய நாமத்தை அறியணும். நாம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல எதை அறியணுமோ அதை அறிய மாட்டோம். உலக காரியத்தெல்லாம் அறிவோம். அடுத்த வீட்டில் என்ன நடக்கு, ஏத்த வீட்டில் என்ன நடக்கு, அந்த சபை இப்படி, இந்த சபை அப்படி, அந்த ஊழியக்காரன் இப்படி, இந்த ஊழியக்காரன் இப்படி, இப்படியெல்லாம் அறிகிற நாம கர்த்தர் இந்த வேதத்துல எனக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தருடைய நாமத்தை நம்ம அறியதான் நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுவான். நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். சத்துரு நம்மை தொட முடியாது, பிசாசு நம்மை தொட முடியாது. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறாரு. இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த மாதத்திலே கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே
ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதற்காக சோத்திரம். இந்த மாதத்தில் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது என்று சொல்லியிருக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் ஆண்டவரை அவனை விடுவிப்பேன் என்றும் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியே நிறைவேற்றும். அநேகருடைய வாழ்க்கையில சாட்சியை காண கேட்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க இதை கேட்டது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை இந்த மாதத்துல உங்க வாஞ்சை, உங்க மன விருப்பம் தேவனால் நிறைவேற்றப்பட்டு நீங்க அநேகருக்கு சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். ஆமீன். God bless you.